அப்புறம் வந்து நான் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு நாகா சார்ட்ட தான் ஃபஸ்ட்டு வேலை பார்த்தேன். மர்மதேசம் அது அவர் எக்ஸலண்ட்டான ஒரு டெக்னீஷியன். அவர் பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சினிமாட்டோகிராஃபி படிச்சுட்டு அமீர்கான் படத்தில் கேமராமேன்லாம் வேலை பார்த்துருக்காரு. அவர் அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து டைரக்டராக வந்தார். ஸோ எனக்கு அவருடைய டெக்னாலஜி ரொம்ப பிடிச்சதுனால அவரோட வேலை பார்க்க போனேன். தென்காசி பக்கத்தில் அச்சன் கோயில் அங்கே ஒரு காட்டுக்குள்ளார தினமும் ஷூட்டிங் நடக்கும். காலைல 5 மணிக்கு போவோம், நைட்டு 12 மணிக்கு பேக்கப் பண்ணுவார். வந்து படுக்கிறதுக்கு 3 மணி ஆகும். காலைல 5 மணிக்கு விரட்டுவாங்க. ஆமாம், சின்ன வயசு, அதனால் எங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஸோ அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அவர் ஒவ்வொரு டீட்டெயிலும் பர்ஃபெக்ஷன் பார்ப்பார். அதுனா அவர் வந்து டப் பண்ண மாட்டார். ஸோ வந்து எல்லாமே வந்து லைவ் சவுண்டு. அப்போ லைவ் சவுண்டில் ஒர்க் பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி ஆர்டிஸ்டோட டயலாக் மாடுலேஷன்லேருந்து கரெக்டாக இருக்குன்னு பார்ப்பார். ஸோ ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸு, ஆர்டிஸ்ட் மாடுலேஷனு, கேமரா மூமெண்ட், அவரோட ஒவ்வொரு ஷாட்டுமே மூமெண்ட் இருக்கும். அவர் அப்போ வந்து சீரியல் தான், அது சீரியல் எடுத்தாலுமே எல்லாம் அவர் அப்போவே நான் சொல்கிறது 99-2000 அப்போயே வந்து ஒவ்வொரு ஷாட்டுமே மூமெண்ட் வைப்பார். வெரைட்டியான மூமெண்ட் இருக்கும், சாதாரண மூமெண்ட்டாக இருக்காது. ஒரு சப்ஜெக்ட் கம்போஸ் பண்ணுறாரு, ஃபஸ்ட் ஃப்ரேமில் கம்போஸ் பண்ணுறாருன்னா அது முடிகிறப்ப வேறு இடத்துல போய் நிற்கும். வேறு ஒரு புதுசாக ஒரு அந்த முடிகிற ஃப்ரேமில் வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டு இன்க்ளூட் பண்ணியிருப்பார். ஸோ வெரைட்டியான ஒரு மூமெண்ட் கொடுப்பார். அதெல்லாம் வந்து நாகா சார் அடிச்சிக்கவே முடியாது. எக்ஸலண்ட்டான டைரக்டர்.